இப்போ இருக்க ஒரு ஃப்ரீடமுக்குமே 1947 ஆகஸ்ட் 15 கிடைச்ச அந்த ஃப்ரீடம் தான் காரணம்னு நினைக்கிறேன். நமக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீடமுமே யாராவது ஒருத்தர் வாங்கி தந்த ஃப்ரீடமாக தான் இருக்குது. என் பெரிய பையனுக்கு இன்றைக்கி தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் டே தெரியுமா? தெரியுமா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு? அப்படியா, ஞாபகம் இருக்கா? ஆகஸ்ட் 15 தான் வந்து இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் டே. இங்கே இருக்க பசங்க தமிழ் ஸ்கூலில் மட்டும்தான். இப்போ நாங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறனால தமிழ் ஸ்கூலில், ஸோ அந்தந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க இண்டிபெண்டன்ஸ் பற்றி சொல்லி கொடுத்தா தான் இங்கே இருக்க பசங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. எப்படியெல்லாம் வந்து ஃப்ரீடம் வந்து இந்தியாவில் வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மூவியாக போட்டு காமிச்சா தான் வந்து அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் ஒரு தடவையும் நினைப்பேன். ஒரு ஏஜ்லேயும் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போது தான் அது ஞாபகம் வரும். சம்டைம் வந்து போட்டு காட்ட முடியாதையே போயிடும். அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீடம் ரிலேட்டடாக ஒரு மூவியை வந்து போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து டாப் வியூ பாட்டம் வியூ இதெல்லாம் வந்து படித்தோம். என் பையன் வந்து இப்போவே அதெல்லாம் பண்ணி வரைஞ்சிட்ருக்கான்.